வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்தர பரீட்சையில் சாதித்த கிழக்கு மாகாண மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பாடசாலை பெயர் பலகைகள் அமைக்க மட்டும் மில்லியன் கணக்கில் செலவு, அம்பலமான தகவல். வெளிநாடு பறக்க முயன்ற குற்றவாளி கட்டுநாயக்காவில் அதிரடி கைது. நனவாகும் மக்களின் வாகன கனவு, மத்திய வங்கியின் சுற்றறிக்கையின் எதிரொலி. கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்று, மீனவர்களுக்கு எச்சரிக்கை. ரஷ்யாவில் விழுந்து நொறுங்கிய விமானம், கருப்புப்பட்டி மீட்பு, விசாரணைகள் தீவிரம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் உயர்தரத்தில் முதலிடம் பெற்ற 360 மாணவர்களுக்கு நிதிய புலமை பரிசில் மற்றும் சான்றிதழ்களை வழங்குவதற்கு ஜனாதிபதி செயலகம் முடிவு செய்துள்ளது. ஜனாதிபதி நிதியத்தால் 2023 மற்றும் 2024 ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் உயர் பெறுவோர்களை வெளிப்படுத்திய சிறந்த மாணவர்களை அங்கீகரிக்கும் கிழக்கு மாகாண திட்டத்தின் கீழ் இந்த கௌரவிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. அதன்படி இது தொடர்பான நிகழ்வு இன்று காலை 9 மணிக்கு மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்தா நுண்கலைப்பீடத்தில் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 2023 மற்றும் 2024 ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சையில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் சிறந்து விளங்கிய 60 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு நிதிய புலமை பரிசில் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும். மாகாண வாரியாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் சமீபத்தில் வடமாகாணத்தில் தொடங்கப்பட்டது. முதலாவது திட்டம் கிளிநொச்சியிலும், இரண்டாவது திட்டம் தென் மாகாணத்தை மையமாக கொண்டு மாத்தறை மாவட்டத்திலும் செயற்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்ட 3வது நிகழ்வு நாளை நடைபெறவுள்ளதுடன் அதில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன பிரதம விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் எதிர்காலத்தில் இந்த திட்டத்தை மற்ற மாகாணங்களிலும் செயற்படுத்த ஜனாதிபதி நிதியம் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. 89 மாகாண பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் என மாற்றப்பட்டதற்கான பெயர் பலகைகள் அமைப்பதற்கே ரூபாய் 2.4 மில்லியனுக்கு மேல் செலவிடப்பட்டுள்ளது என அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு முன்னிலையில் அண்மையில் தெரிய வந்துள்ளது. இந்த பாடசாலைகள் பெயர் மட்டுமே மாற்றப்பட்டுள்ளதுடன் தேவையான வசதிகள் எந்த ஒரு பாடசாலைக்கும் வழங்கப்படவில்லை என்றும் குழுவில் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. குழுவில் அண்மையில் முன்னிலையான போது இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்தது. அத்துடன் முந்தைய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டு 1000 தேசிய பாடசாலைகள் என்ற இலக்கை நோக்கி முன்னெடுக்கப்பட்ட திட்டம் மற்றும் ராஜாங்க அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட 72 தனிப்பட்ட திட்டங்கள் குறித்தும் விசாரணைகளை நடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களை பற்றி விரிவான அறிக்கையை 3 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறும் கல்வி அமைச்சின் அதிகாரிகள் கூறப்பட்டுள்ளனர். பாணந்துறை காவல் பிரிவில் ஒருவரை கொலை செய்ய முயன்றதாக காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மலேசியாவுக்கு தப்பிச் செல்ல விமான நிலையத்திற்கு வந்தபோது முக அங்கீகார அமைப்பு மூலம் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 11ஆம் தேதி பாணந்துறை காவல் பிரிவில் உள்ள ஹரீனா பகுதியில் கசித துலாஜ் என்ற நபரை கொலை செய்ய முயன்ற வழக்கில் தேடப்பட்டு வந்த நபராக ரமேஷ் பேசல அடையாளம் காணப்பட்டுள்ளார். மலேசியாவுக்கு புறப்படும் ஏர் ஏசிய விமானம் AK-44 ஏறுவதற்காக வந்தபோதே இன்று முற்பகல் 10:40 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை பாணந்துறை காவல்துறையின் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அழைத்துச் சென்றுள்ளனர். கடந்த வாரத்திலிருந்து வாகனங்களுக்கான நிதியளிப்பு கடன்களை நாடும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அந்த துறையைச் சேர்ந்த நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. வாகன நிதியளிப்புக்கான கடன் மதிப்பை மாற்றி மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை இந்த முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதன்படி முச்சக்கர வண்டிகளை வாங்க விரும்பும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்களின்படி குறைந்த முற்பணத்துடன் வாகனத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்பதால் மக்கள் குறித்த வசதிகளை பெற முயற்கின்றனர் என்றும் அந்த நிறுவனங்கள் கூறுகின்றன. ஜூலை 17 அன்று மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சுற்றறிக்கைகளின்படி மின்சார வாகனங்கள் உட்பட அனைத்து புத்தம் புதிய கார்கள், வேன்கள் மற்றும் வேன்களுக்கு 50 முதல் 60% வரை குத்தகை அல்லது நிதியுதவி போன்ற நிதி வசதிகள் பெற முடியும். முச்சக்கர வண்டிகளுக்கு வாகனத்தின் மதிப்பில் 25% முதல்
50% வரையிலும், பிற வாகனங்களுக்கு 70% வரையிலும் குத்தகை பெறலாம் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இருப்பினும் மின்சார வாகனங்களுக்கு வாகனத்தின் மதிப்பில் 90% வரை குத்தகை அல்லது நிதி பெறும் வாய்ப்பு மாற்றப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய வடமேல் மாகாணங்களுடன் காலி, மாத்தறை மாவட்டங்களில் இன்று பல தடவைகள் மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் மற்றும் புத்தளம், திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். புத்தளம் முதல் மாத்தறை வரை கடற்படை பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும், கடற்பகுதிகளில் 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும், கற்பட்டி முதல் மன்னார், காங்கேசன்துறை மற்றும் திருகோணமலை முதல் வாகரை வரையிலான கடற்கரையோர பகுதிகளிலும் காற்றின் வேகம் மணிக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இப்பகுதிகளில் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் 13 பெண்கள் உட்பட 16 பேர் வாதுவை போலீசாரால் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். வாதுவை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் வாதுவை பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 3 வயது பிள்ளையை கையில் சுமந்திருந்த தாயொருவரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களிடமிருந்து 1,08,000 ரூபாய் பணம் மற்றும் சூதாட்ட பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.